லோக்சபா தேர்தலில் பாஜக போட்டியிட தடை, தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு. கடும் அதிர்ச்சியில் மோடி. அதாவது எந்த பட்டனை அழுத்தினாலும் தாமரைக்கு வாக்கு செல்கிறது என புகார் சொன்ன பெண் நொடியில் அந்தர் பல்டி. இந்தியாவில் 7 கட்டங்களாக நடைபெறும் என அறிவிக்கப்பட 2024 மக்களவை பொது தேர்தல் இன்று 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு எட்டியிருக்கிறது. காலை 7 மணி முதலாகவே விறுவிறுப்புடன் வாக்குப்பதிவுகள் நடைபெற்று வருகிறது. 4ஆம் கட்ட வாக்குப்பதிவில் தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், பீகார், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் 93 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 1000க்கும் அதிகமான வேட்பாளர்கள் மக்களின் வாக்குகளை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த பெண்மணி தான் சைக்கிள் சின்னத்தில் வாக்களித்ததாகவும், ஆனால் தாமரை மலரும் வாக்குகள் சென்றதாகவும் செய்தியாளர்களிடம் சந்திப்பில் கூறினார். இதனால் அப்பகுதியில் சர்ச்சை ஏற்பட தேர்தல் அதிகாரிகள் தேர்தலை சரியாக நடத்துவதாக உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து பெண்மணியிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறி சென்றார். இதனால் சிறிது நேரம் வாக்குச்சாவடியில் பதற்றம் சூழ்நிலை தொற்றிக்கொண்டது. இந்த நிலையில்தான் லோக்சபா தேர்தலில் தற்போது 4ஆம் கட்ட தேர்தல் நடந்து வருகிறது. இந்த 4 கட்ட தேர்தலிலும் பாஜக மீது தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. சட்டவிரோதமாக வாக்குப்பதிவு செய்வது, வாக்குப்பதிவு செய்யும் இடங்களில் கலவரம் செய்துவிட்டு பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வந்தால் தேர்தல் ஆணையம் அடுத்து நடக்கும் 3 கட்ட தேர்தலிலும் பாஜக போட்டியிட தடை விதித்துள்ளது. இந்த தகவல் பாஜக தலைமையான மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.